யாரெல்லாம் வந்து இது மாதிரி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இன்ஜினியரிங் மேலே இருக்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை எல்லாருமே இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்க, அதனால் நானும் இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாமே வந்து இன்ஜினியர்ஸ்லாம் கிடையாது, ரைட்டா? இந்த வீடியோ வந்து எதை பற்றினது அப்படின்னா, இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கிரேஸ் வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கல. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான், 3rd இயர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எதுக்கு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்கன்னு நான் சூஸ் பண்ணலை. வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணலை, நானாக தான் சூஸ் பண்ணேன். அண்ட் இப்போ நான் வந்து ரிக்ரெட் பண்ணுறேன்னான்னு கேட்டிங்கன்னா ரிக்ரெட் பண்ணல. பட் இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே பண்ணியிருந்திருக்கலாம், செகண்ட் இயர்லேயே பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 12th படிக்கிறப்போ ஜேஇ அப்படின்ற ஒரு எக்ஸாம் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் ஜேஇக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் ப்ரிப்பேர் நல்லாவே பண்ணேன். பட் என்னால் வந்து ஐஐடி என்ஐடிக்கெலாம் வந்து போக முடியல. நான் ஜேஇயில் கான்சன்ட்ரேட் பண்ணனால ஸ்கூல் போர்ட்ஸில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ ரெண்டுத்துலேயுமே மார்க் வந்து கம்மியாகிடுச்சு. நான் நினச்ச காலேஜுக்கு வந்து ஐஐடி என்ஐடிக்கும் போக முடியல, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டாப் காலேஜஸ்க்கும் போக முடியல. ஸோ என்னோட கட் ஆஃப்க்கு கிடைச்ச மாதிரி ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு காலேஜுக்கு தான் வந்து நான் போனேன். ஆக்சுவலாக இன்ஜினியரிங் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்துங்களெல்லாம் வந்து நீங்கள் கிளியராக இருங்க. ஏன் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், அதனால் வந்து நம்மளுக்கு என்ன யூஸு, இதுங்கெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸ் வரல, சயின்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸ் தெரியல, ஒரு சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மேக்ஸு சயின்ஸ் அதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் வந்து இன்ஜினியரிங்லாம் வந்து படிச்சிடலாம் அப்படின்ட்டு. தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க, நம்பாதீங்க. ஏன்னா வந்து அது ஒரு ஆக்சுவலாக ஒரு மித்து தான். மேக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது, சயின்ஸ் இல்லாமலும் எதுவும் கிடையாது. ஸோ மேக்ஸும் சயின்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஜினியரிங் அப்படின்றத சூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த கோர் சப்ஜெக்ட்ஸான எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல் இது மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு சூஸ் பண்ணிடாதீங்க. அதுங்கெல்லாம் ஃபிசிக்ஸ், அதாவது சயின்ஸ் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்ஜினியரிங்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமா வந்து ஃபீல் பண்ணுவீங்க, இது மாதிரி சிலபஸ்லாம் வந்து ரொம்ப அவுட்டேட்டடாக இருக்குது, பல வருஷத்துக்கு முன்னாடி படித்த சிலபஸ் தான் நம்ம இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் தோணும். நம்ம ஆக்சுவலாக ஸ்கில்ஸுக்காக இங்கே படிக்க மாட்டோம், மார்க்ஸுக்காக மட்டும்தான் வந்து படிப்போம். இதுவும் வந்து ஒரு கில்ட்டை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். நம்மளே வந்து கம்பேர் பண்ணிப்போம் மற்றவங்க கூட. இது எல்லாமே ஒரு பேர்ன் அவுட்டுக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூக்கும் தான் வந்து வழிவகுக்கும். இது எல்லாமே நம்மளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டோம் அப்படின்னா பேர்ன் அவுட்டும் ஹெல்த் இஷ்யூவும் தான் கொண்டு வந்து நம்மளுக்கு நிறுத்தும். அதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி படிக்கிறதுக்கு மூட் அவுட் ஆகிட்டு நம்ம வந்து ஃபோன் பார்க்க ஆரம்பிப்போம், ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். நம்மளுக்கே தெரியாமல் ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸ்க்ரோல் பண்ணுறப்போ வந்து இவன் வந்து அப்படி சக்சீட் ஆகிட்டான், இவன் வந்து அப்படி கார் வாங்குகிறான் அப்படின்ற வீடியோஸ்லாம் பார்த்து நம்மளுக்கு கில்ட் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேமிலி வந்து நம்ம மேலே வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் கண்டிப்பாக வரும். நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை நம்பி தான் இருக்காங்க, நம்ம தான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் இப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது கண்டிப்பாக 99% வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். அண்டு ஒரு சில மித்தெல்லாம் வந்து இருக்குது. என்னென்னா இன்ஜினியரிங் படித்தா வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம், எல்லா ஒரு பிரான்ச்சுமே வந்து ஒரு நல்ல பிரான்ச்சு தான், ஜஸ்ட் ஒரு டிகிரியை மட்டும் வாங்கிக்கோ, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து உன்னை காப்பாற்றிடும். இது எல்லாமே வந்து ஒரு மித்து தான். ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்குமே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் வந்து ஒரு மெயின் திங்கு, ஓகேவா? உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியாக இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் படித்து ஒரு யூஸும் கிடையாது. இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, நான் வந்து இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு வந்து வேலையே கிடைக்கல, எப்படி கிடைக்கும்? ஸோ இது நான் எனக்குமே தான் கேட்டுக்கிறேன். ஐ எம் நாட் அ இன்ஜினியர். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஐஐடி மெட்ராஸ்க்கு வந்து ஒரு ஈவெண்ட்காக போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தவர் சொன்னார், நீங்கள் எல்லாமே வந்து இன்ஜினியரிங்கே படிக்கிறீங்க, இன்ஜினியர்ஸ் கிடையாது அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கப்புறமா தான் யோசித்து பார்த்தேன். அவர் இன்னும் சொன்னது வந்து என்னென்னா, ஐஐடியில் படிக்கிறவங்க தே ஆர் த ரியல் இன்ஜினியர்ஸ். அவங்க வந்து ரியல் ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறப்போ அவங்க தப்பு பண்ணி அதிலிருந்து கற்றுப்பாங்க.
ஸோ தட் நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சின்னதாக வேணாலும் இருந்துக்கட்டும் அது. ஸோ வித்தவுட் டூயிங் எனிதிங் அது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பண்ணவும் முடியாது. இன்ஜினியரிங் அப்படின்றது ரொம்ப பேட்லாம் கிடையாது. அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் இஸ் த கோல்டு. ஓகேவா? இன்ஜினியரிங் எப்போ நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கேப்பபிள் இருக்குது அப்படின்னா சூஸ் பண்ணலாம். தனியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும், நான் வந்து ஆன்லைன் ரிசோர்ஸ்லாம் வச்சு லேர்ன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். காலேஜ் சிலபஸை தாண்டி உங்களால் எக்ஸ்ட்ராலாம் கற்றுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு அவுடேட்டடான சிலபஸ்லாம் வந்து படிக்கிறதுல வந்து இஷ்டம் கிடையாது. ஏன்னா நான் வந்து புதுசாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். இன்ஜினியரிங்கை இதுக்கெல்லாம் சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் ஒரு டிகிரி தான் வேணும் அப்படின்னா இன்ஜினியரிங்கை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, அந்த இதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங்கு, கிரிட்டிக்கல் எபிலிட்டி இந்த இது எதுவுமே இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஸ்பூன் ஃபீடிங், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து சொல்லி தந்தால் தான் நான் கற்றுப்பேன் அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாதீங்க. எங்கள் அப்பா அம்மாக்காக தான் படிக்கிறேன், இந்த சொசைட்டிக்காக தான் படிக்கிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஜினியரிங்கிறத சூஸ் பண்ணாதீங்க. வேறு நிறையா கோர்சஸ் இருக்குது, அந்த இதை சூஸ் பண்ணிட்டு போயிடுங்க. இதை நான் ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஒரு அண்ணாவோ தம்பியோ யாரோ சொல்கிறதா எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு 17 இயர்ஸில் நான் வந்து, அதாவது என்ன ஒரு 17வது வயசில் போய் நான் இப்போ பார்த்தேன் அப்படின்னா நான் என்னென்னலாம் சொல்லுவேன் அப்படின்னா, ஆக்சுவலாக சரி ஓகே நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டேன், ஒரு Tier 3 ஒரு பிலோ ஆவரேஜான காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா டைம் போயிடும், எல்லாம் போயிடும். ஓகே வந்துட்டோம், இனிமேல் வந்து இந்த இதிலேருந்து என்ன பண்ணலாம், ஈவன் 3rd இயராக இருந்தாலுமே ஃபைனல் இயராக இருந்தாலுமே இன்னமும் டைம் இருக்குது கொஞ்சம். ஸோ அந்த டைமை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலையே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து வைப்போம், சக்சீட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு இப்போயாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாளைக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நாளைக்கு வரும், பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க. நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஒரு கோட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், லிவ் லைக் தேர் இஸ் நோ டுமாரோ. ஓகேவா? ரொம்ப சூப்பரான கோட்டு. லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு கோட்னால தான் இப்போ நான் இந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு குட்டி ஸ்டார்ட், பார்ப்போம் எப்படி வந்து இதை லீட் பண்ணிட்டு போகுது. ஸ்கில்லு தான் மேட்டர் சிஜிபிஏவை கம்பேர் பண்ணுறப்போ. இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அது வந்து கரெக்டு தான். ஸ்கில்ஸ் தான் பேசும். ஒரு நாளைக்கு உங்களால் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு லேர்ன் பண்ணிங்கனாலே அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம வந்து கண்டினியூஸாக சீரீஸ்லாம் பார்ப்போம் ரைட்டா, அதாவது பிஞ்ச் வாட்ச்லாம் பண்ணுவோம் சீரீஸை. 1 மணி நேரம் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுல பெரிய விஷயமா? பட் அதான் பண்ண மாட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க.